லூப்ஸை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மள்ட்ட மொத்தம் ஜாவால 3 லூப் இருக்க போகுது. ஃபார் லூப், ஒயில் லூப் அண்ட் டூ ஒயில் லூப். இதில் ஃபஸ்ட்டு ஃபார் லூப் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக எத்தனை டைம் ரன் ஆகணும்னு தெரிஞ்சிருக்க இடத்துல நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பஸ் இருக்குது அப்படின்னா பஸ்ஸில் ஒரு 10 சீட் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த கண்டக்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா 10 சீட்டுக்குமே போய் டிக்கெட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கேசஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒயில் லூப் இருக்க போது. ஒயில் லூப் எப்படின்னா உங்களுக்கு எத்தனை டைம் ரன் ஆகும்னே தெரியல அப்படின்னா நீங்கள் ஒயில் லூப் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட ஒரு உண்டியல் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த உண்டியலில் நீங்கள் 100 ரூபா சேர்த்து வைக்கணும். நீங்கள் எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படின்னா ரூ. 1, ரூ. 2, ரூ. 5, ரூ. 10 அப்படின்னு சேர்த்து வைக்கலாம். ஆனால் இது எப்போ ஃபில் ஆகும்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் எந்த மாதிரி காயின் போடுறீங்கன்னு தெரியாது. அப்படின்னு இருக்கும்போது ரன் டைம் அப்போ அது ஸ்டாப் ஆகணும். அதாவது ஃபுல் 100 ரூபா ரீச் ஆனதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆகணும். அப்படிங்கிறத நீங்கள் ஒயில் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டூ ஒயில் எங்கே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமலாக 1 டைம் ரன் ஆக வேண்டிய இடத்துல நீங்கள் டூ ஒயில் யூஸ் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பீஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பீஸாவை நீங்கள் ஃபுல்லாக சாப்பிடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பைட் வச்சுக்கணும். அந்த ஒரு பைட்டுக்கு அப்புறம் தான் பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுவீங்க. பிடிக்கலன்னா ஸ்டாப் பண்ணிடுவீங்க. இந்த இடத்துல நீங்கள் சாப்பிட்டா மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையான்னு. இந்த மாதிரி கேஸஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டூ ஒயில் லூப் யூஸ் பண்ணலாம்.